இந்த தீபிகாவ நம்ம நம்பவே கூடாது. தீபன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாரி இப்ப தீபன பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலுமே இதன் பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஒரே நாள்ல மாறுறவங்களா இந்த தீபிகா எவ்வளவோ பிரச்சனைகள் குடுத்துருக்காங்க. விஜய், மல்லி நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி அவ்வளோ வேலைகள் செஞ்சாங்க. தீபன சுத்தமா பிடிக்காது. அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதால தன்னோட குழந்தைக்காக ஒரே நாள்ல அவங்க மனசு மாறுனாங்க அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க மேல நமக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. இப்போ டாக்டர் 2 பேருமே சேர்ந்து வாழுங்க. அப்படி இல்லன்னா குழந்தைக்கு முன்னாடியாவது நடிங்க அப்படிங்கிற மாரி சொன்னதால, இப்ப தீபன பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாரி தீபிகா வந்திருக்கிறாங்க. அதே சமயத்துல இப்ப விஜயுமே தீபன பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற மாரி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால, தீபிகா நடந்த விஷயங்களை எல்லாம் இப்ப தீபன் கிட்ட சொல்றாங்க. ஒழுங்கா பொட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேரு அப்படிங்கிற மாரி ஒரு உரிமையா மனைவியா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கு. விஜயும் தீபிகாவா இப்படி உடனே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. அவ மனசு மாறுறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாரி தான் இப்ப தீபன் சொல்றாங்க. தீபன் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அளப்பரியாத சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஆனந்தமா இருக்கிறாங்க. உண்மையாவே இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நல்லா தான் இருக்கும். ஆனா தீபிகா சொன்னதுக்கு பின்னாடி நிச்சயமா ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அவங்கள பொறுத்தவரைக்கும் மல்லிய எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கிறாங்க. இப்ப தீபனுமே அவங்களோட கேஸ வாதாடுறாங்க அப்படிங்கிறதால, தீபன் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வரணும் அப்படிங்கிறதால மட்டும் தான் இப்போ தீபனை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ வேற ஒரு இன்ஸ்பெக்டரை வச்சு இந்த கேஸை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால தீபன் என்னென்ன மூவ் பண்ணுறாங்க, அவங்க லேப்டாப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த தீபிகா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இப்போ தீபனை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இதனால் விஜய், மல்லி 2 பேருக்குமே பல பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கேஸை கூடி சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தீபன், விஜய் 2 பேருமே ரொம்ப ரொம்ப மெனக்கடுறாங்க. ஆனால் தீபிகா இதெல்லாம் செய்ய விடுவாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இந்த தீபிகாவோட இடைஞ்சலையும் தாண்டி தீபன் எப்படி இந்த கேஸ நடத்த போறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.